ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ராபின்ஹுட் டெஸ்ட்நெட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராபினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் தான் இருக்காங்க. இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1.2 மில்லியன்ஸ். ஓகேங்களா. இந்த ராபின்ஹுட்ன்றது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. ராபின்ஹுட்ன்றதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18 டோக்கன். ஓகேங்களா. 18 காயின் மட்டும்தான் ட்ரேட் நடக்குது. என்ன காயின்? கிரிப்டோ காயின்ஸ். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஎஸ் ஸ்டாக்கும் அதில் வந்து ட்ரேட் நடக்கும். ஓகேங்களா. உதாரணத்துக்கு அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ட்விட்டர், அதுக்கு மாதிரி வந்து நிறைய ஃபாரின் ஸ்டாக்கும் அதில் வந்து ட்ரேட் நடக்கும். ஓகேங்களா. லாஸ்ட்டு அந்த 2025 மட்டும் அவங்க வந்து எவ்வளோ வந்து ரெவன்யூ வந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு $1.5 பில்லியன் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா. ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் 18 டோக்கன் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க கிரிப்டோ டோக்கன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பிடிசி, எத்திரியம், எல்டிசி, அது மாதிரி வந்து மேஜராக இருக்கிற ஒரு 18 டோக்கன். அதில் வந்து மீம் காயின் பார்த்தீங்கன்னாக்கா டோஜி, ஷிவா, வோங்கு, அது மாதிரி ஒரு சில மீம் காயின்ஸும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய ஓன் நெட்வொர்க். ஓகேங்களா. ராபின்ஹுட் டெஸ்ட்நெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. ஓகேங்களா. ஒரு 3 டேஸ் பேக் வந்து ராபின்ஹுட் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுது. நாங்கள் ஒரு L1 ப்ராஜெக்ட் வந்து உருவாக்க போகிறோம். ஓகேங்களா. ராபின்ஹுட்ன்றது வந்து HOOD அந்த வுட்டில் ஒரு டோக்கன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். எப்படின்னாக்கா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஓன் காயின் வந்து வேண்பி இருக்குது. அது மாதிரி வந்து ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு காயின் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு காயினை வந்து கூடிய சீக்கிரம் வந்து உருவாக்குறாங்க. அது எந்த நெட்வொர்க் வந்து உருவாக்குறாங்கன்னா தற்சமயத்துக்கு வந்து அர்பிட்டம். ஓகேங்களா. ARB அப்படி சொல்லக்கூடிய அர்பிட்டம் நெட்வொர்க் தான் உருவாக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இயர்லி ஸ்டேஜ். ஓகேங்களா. இதில் முழுக்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. முழுக்க வந்து டெஸ்ட் நெட் தான். ஓகேங்களா. இதில் எந்த ஒரு காசும் கிடையாது. ஒரு சில டாஸ்க்கு NFT வந்து பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு $1 $2 அப்படி செலவாகுமே தவிர மித்தபடி எல்லா டாஸ்க்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் அந்த ராபின்ஹுட் டெஸ்ட்நெட்டில் ஒரு இடிஹெச் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க. அந்த டம்மி இடிஹெச் வச்சு தான் நீங்கள் இருக்கிற எல்லா டாஸ்க்கும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் இது வரைக்கும் 18 டோக்கன் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக டோக்கன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே பைனான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 200க்கும் மேற்பட்ட டோக்கன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து பைசல் நடக்குது. ஓகேங்களா. ஆனால் இவங்க வந்து 18 டோக்கன் வந்து இது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கே ஒரு டோக்கன் வந்து லிஸ்ட் பண்ணுறேன்னு இவங்க வந்து அறிவிச்சாங்கனாக்கா அந்த பர்டிகுலர் டோக்கன் வந்து $100 ட்ரேட் நடக்குதுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு இவங்க சொன்ன அடுத்த செகண்டே அது $200 போயிடும். என்ன காரணம்னாக்கா இதில் வந்து அதிகமான வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூசர் வந்து இருக்காங்க, ட்ரேட் யூசர்ஸ். அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுன்னு சொன்னாவே அந்த பர்டிகுலர் டோக்கன் வந்து ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ இதுக்குண்டான டாஸ்க் வந்து எங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம்னாக்கா என்னுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. டெலிகிராம் சேனல் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நான் டெலிகிராம் சேனலில் போயிடுறேன். ஓகேங்களா. இதுதான் என்னுடைய ஏர்ட்ராப் ஹண்டர்ஸ்னு சொல்லக்கூடிய என்னுடைய டெலிகிராம் சேனல். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நான் வந்து எவ்ரிடே ஓகேங்களா கிரிப்டோ அப்டேட்ஸு, ஃப்ரீ ஏர்ட்ராப்பு, பெய்டு ஏர்ட்ராப்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்களையும் நான் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எதுவும் கட்டாயம் கிடையாதுங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து இருக்கிற டாஸ்க்கு. இங்கே வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தாக்கா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. இது வரைக்கும் நான் வந்து எத்தனை டாஸ்க் வந்து நான் போட்டிருக்கேன் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நான் போடலைங்க. இருக்கிற அந்த ராபின்ஹுட்ல எதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் என்றைக்குனாக்கா February 12 இன்றைக்கி வந்து பார்த்துங்க February 14. ஓகேங்களா. இன்றைக்கி டேட் வந்து 14. நான் 12 வந்து என்னோடய சேனல் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. ராபின்ஹுட் ஏர்ட்ராப் வில் பி பிக்கெஸ்ட். ஏன் பிக்கெஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இவங்க வந்து எவ்வளோ வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5.77 பில்லியன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து 1 பில்லியன் ஈக்குவல் டு வந்து 100 கோடி. ஓகேங்களா. $100 கோடி. அப்போ 5 பில்லியன் 0.77 577 கோடி வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா. கூடிய விரைவில் மெயின் நெட்டெல்லாம் போகும்போது கண்டிப்பாக வந்து காஸ்ட் வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து என்னவா லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா HOOD இப்போ வந்து டெஸ்ட் நெட் வந்து லைவ்ல இருக்குது. அவுட் டு பொசிஷன். ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து பேசிட் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மெயிலில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் தான் மெயில் அக்சஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிட் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ பேசிட் வந்து கிளைம் பண்ணலாம்னாக்கா 0.05 ETH நீங்கள் எவ்ரிடே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எவ்ரி 24 hours ஒன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பை யுவர் வுட் டொமைன். ஓகேங்களா. டொமைன் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து சென்ட் GM அண்ட் கலெக்ட் GM கார்டு. ஓகேங்களா. கார்டு வந்து கலெக்ட் பண்ணுற வரைக்கும் டெப்ளாய் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா. இதில் போனீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். இதுக்கு முன்னாடி ஏர்ட்ராப் பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ
வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் எப்படி டாஸ்க் பண்ணுறதுன்னு சொல்லி. ஓகேங்களா, உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான், அந்த லைக்கு கமெண்ட்டை பொறுத்து தான் நான் வீடியோ மேக் பண்ணுறதா இல்லை இதோடு விட்டுறதான் நான் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் ராபின்ஹுட் பேட்ச். ஓகேங்களா, இதை வந்து மின்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டோக்கன்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கோசரம் தான் அந்த http/explorer testnet செயின் ராபின்ஹுட். ஓகேங்களா, அது முடிச்ச உடனே அடுத்தது வந்துடும். அடுத்த லிங்க் வந்தீங்கன்னாக்கா இதுதான். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பியன். ஓகேங்களா, இதில் போனீங்கன்னாக்கா ஒரு 6 டெஸ்ட், அதாவது 6 டாஸ்க் வந்து லைவில் இருக்கும். அதில் 5 வந்து லைவில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மிங் சவுண்ட். ஓகேங்களா, இதுலேயும் வந்து அங்கே மேலே பண்ணதான் இங்கேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மல்டிபிள் டாஸ்க். ஓகேங்களா, இந்த வாட்சோர்.xy Z டப்ளாய் இதில் போனீங்கன்னாக்கா ஆல் இன் ஒன் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னாக்கா ராபின்ஹுட் டெஸ்ட்நெட் எல்லாம் நிறைய டெஸ்ட்நெட் இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ராபின்ஹுட். ஓகேங்களா, அதை கொடுத்து பண்ணுங்க. கீழே வந்து மின்ட் பண்ணணும், அதையும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே மின்டிங் டாஸ்க் தான். ஜஸ்ட் போகிறீங்க, லைக்கு ரீட்வீட்டு, அதான் அவங்க கொடுத்துருக்கிற போஸ்ட்டை வந்து லைக் பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, அவங்க சொன்ன வேலை தான் செஞ்சுட்டிங்கன்னா கீழே வந்து மின்ட் பண்ணிக்கலாம் NFT. அந்த NFT மின்ட் பண்ணிட்டு வந்து நீக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் டாஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 3, 5, மேலே ஒரு 2, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 டாஸ்க் வந்து இப்போ லைவில் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இதில் ஒரே நாள் வந்து பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, இப்போ தற்சமயத்துக்கு நீங்கள் ஒரே நாள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்ரிடே வந்து 2 அல்லது 3 டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருங்க அந்த ராபின்ஹுட் டெஸ்ட்நெட்டில். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ நாளைக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர் வரையும் ஆகும். ஓகேங்களா, இந்த டெஸ்ட்நெட் வந்து முடியறதுக்கு வந்து ஒரு 1 or 2 மந்த் ஆகும். அதுக்கப்புறம் மெயின் நெட் 1ன்னு வைக்குவாங்க. அதில் தான் வந்து காசு இருக்கும். ஓகேங்களா, காசு இருக்கும்போது நீங்கள் பண்ணுறது பண்ணாத உங்கள் விருப்பம். ஓகேங்களா, ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்லி ஸ்டேஜ். ஓகேங்களா, தொடக்க நிலையிலே உங்களுக்கு வந்து ராபின்ஹுட் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ராபின்ஹுட் கண்டிப்பாக பெரிய லெவலில் தரத்துக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்நெட்டு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, மெயின் நெட் வரும்போது ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள், பண்ணாக்கட்டி விட்ருங்க. ஏன்னா வந்து காஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஒரு $10-15 ஏன் மேபி ஒரு $50 கூட ஆகலாம். ஓகேங்களா, தற்சமயம் ஃப்ரீயாக இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபினான்ஸ் அட்வைஸ் கிடையாதுங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா விட்டுட்டு ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயினே இருங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.